ம். நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒண்ணு. ஒட்டுமொத்தமா அந்த எல்லினோவின் தாக்கத்தினால அரபிக்கடல் பாதிக்கப்பட்டிருக்கு. அரபிக்கடல் போலவே வங்கக்கடல்லையும் அந்த சப்ரதன் தாக்கம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. உலக அளவுல எல்னினோவுடைய தாக்கம் பல கோணங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. இது இந்தியா மட்டும் தப்பிவிடவில்லை. இந்தியாவிலும் கூட இந்தியாவினுடைய பெரும்பாலான நிலப்பரப்புகள் நம்பி இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை 1% மட்டுமே மழைப்பொழிவு இப்போது வரை கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவோடு ஒப்பிடும்போது தென் மாநிலங்கள்ல இதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. என்ன நடக்கிறது, என்ன காரணம் என்பது குறித்தெல்லாம் வானிலை சார்ந்த தரவுகளோடு பேசுவதற்காக நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன் வணக்கம். வணக்கம். இப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியா 2 பருவ காலங்களை நம்பி இருக்கும். அதுல ஒன்று தென்மேற்கு பருவமழை, இன்னொன்று வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் மாதங்கள் இருக்கு. தென்மேற்கு பருவமழை தொடங்கி நடந்துட்டு இருக்கு. ஆனா எதிர்பார்த்த மழைப்பொழிவே இல்லை ஹேமச்சந்திரன். வட மாநிலங்கள்ல தொடங்கி தென் மாநிலம் வரைக்கும் பல இடங்கள்ல வறட்சி தொடங்கி விட்டது அப்படின்னு விவசாயிகள் கண்ணீரோடு பேச தொடங்குறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல உட்பட இந்தியா முழுவதுமே? குறிப்பா பார்த்தோம்னா சூப்பர் எலினோ நிகழ்வு நமக்கு இப்ப உருவாகி இருக்கு ஆகஸ்ட் மாதத்துல. இந்த சூப்பர் எலினோ மேலும் தீவிரமடைய இருக்கு. ம். எல்லினோ நமக்கு ஜூன் மாதமே உருவாகிட்டு, சரியா இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கினது சற்று தாமதமா ஜூன் 4ஆம் தேதி. அப்போதே இந்த எல்லினோ தொடங்கி அது தொடர்ச்சியாக தீவிரமடைவதன் காரணமா நமக்கு இந்திய பெருங்கடல்ல தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான சூழல் இல்லை. இப்ப ம். குறிப்பா பார்க்கிறோம், தற்போது பார்த்தோம்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் ஒடிசாவை ஒட்டிய நிலப்பகுதியில நீடிச்சிட்டு இருக்கு. ம். இதன் காரணமா இந்திய பெருங்கடல்லே பார்த்தோம்னா கிழக்கு இந்திய பெருங்கடல், அதாவது வங்கக்கடல் பகுதியில தான் அந்த மேக குவியல்களும் ஈரப்பதமும் காணப்படுது. ம். நமக்கு அரபிக்கடல் பகுதி பார்க்கிறோம், பெருவாரியா பெரிதாக ஒரு மேகக்கூட்டமே இல்ல. இல்ல. ம். குறிப்பா இப்ப கேரளா, கர்நாடகாவில் மட்டும் நேற்று முதல் மீண்டும் வந்து பருவமழை சற்று பரவலாகி இருக்கு. இருக்கு. ம். இது நாளை வரைக்கும் நீடிக்கும். நாளைக்கு பிறகு இந்த மேகக்குவியல்களும் இங்க இருக்கக்கூடிய இதுவும் வந்து வலுவிழக்க தொடங்கிரும் ம். அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ நமக்கு ஒட்டுமொத்தமா அந்த எல்லினோவின் தாக்கத்தினால அரபிக்கடல் பாதிக்கப்பட்டிருக்கு. ம். சோமாலியாவிலிருந்து வர வேண்டிய அந்த ஈரப்பதமான மேற்கு காற்று வருவது தடையாகி இருக்கு. இதன் தாக்கத்தினால சீரான தென்மேற்கு பருவமழை இல்ல. ம். குறிப்பா நம்ம ஒரு உதாரணத்துக்கு குஜராத்தே எடுத்துட்டா, சென்ற மாதம் பார்த்தோம்னா ஒரே நாள்ல 120 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு பதிவானுச்சு. ம். ஆனா குஜராத்தின் ஒட்டுமொத்த மழையளவுங்கிறது இயல்பை விட குறைவா தான் இருக்கு. ம். அப்போ ஒரு பகுதியில 120 சென்டிமீட்டர் அளவுக்கு அதீத மழை பதிவாகியும் மாநிலத்தின் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவா இருக்குன்னா ஒரு சீரான பருவமழை இல்லைங்கிறத நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். ம். அது மட்டுமின்றி தற்போது பார்க்கிறோம், அந்த கேரளா, கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மேக குவியல்கள் அடுத்த 2 நாட்கள்ல மேலும் படிப்படியா வலுவிழக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ம். இந்த ஆகஸ்ட் இறுதி முதல் முழுமையான ஒரு அரபிக்கடல் போலவே வங்கக்கடல்லையும் அந்த சப்ரதன் தாக்கம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ம். அதாவது நமக்கு வந்து இந்த மேகக்குவியல்கள் மிகவும் குறையும், ஈரப்பதம் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. ம். அப்போ வரக்கூடிய வாரங்கள்ல மேலும் தென்மேற்கு பருவமழை தொய்வடைய வாய்ப்புகள் இருக்கு. ம். அதன் காரணமா மேலும் வந்து பற்றாக்குறை என்பது அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ம். ஸோ இதிலே பார்க்குறோம், வரக்கூடிய வாரங்கள்லாம் பார்த்தோம்னா இயல்பை விட குறைவான மழைப்பொழிவையே காண்பிக்குது கணினி சார்ந்த தரவுகள். ம். நமக்கு அந்த வட இந்தியா, வடகிழக்கு இந்தியால மட்டும்தான் இயல்பான அளவுல மழைப்பொழிவு இருக்கும் என்றும், ம். அதனை ஒட்டிய இந்த நமக்கு லைட் ப்ளூல இருக்கிறதெல்லாம் மழைப்பொழிவு, ஆமா, ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் மழை பற்றாக்குறை. மழை பற்றாக்குறையானது. பற்றாக்குறை. அப்போ பெரும்பாலும் நம்ம தென் மாநிலங்கள்ல அதிக அளவு இருக்கு அப்படின்றத நம்ம ஆமா, கணினி தரவுகள்ல பார்க்க முடியுது. பார்க்க முடியுது. ம். இப்ப இருக்கக்கூடிய அந்த மழையினால இந்த வாரம் மட்டும் நமக்கு கேரளால சற்று இயல்பான அளவுல மழைப்பொழிவு இருக்கும் ம். அப்படின்னு. அந்த தாழ்வு பகுதினால வட இந்தியால சற்று மழைப்பொழிவு இருக்கு. ம். அடுத்த வாரம் முதல் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய பகுதிகளில் மழை பற்றாக்குறை ஏற்பட தொடங்குது. ம். ஆனா தமிழகத்துல சற்று வெப்பச்சலன மழை பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் தற்போதைய நிலை. இப்போ பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை மேலும் வந்து தீவிரம் குறைவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகி ம். இப்போ வழக்கமா வடகிழக்கு பருவம்னா வடக்குல இருந்து கிழக்குல வரும்போது தமிழ்நாடு முழுமையா அந்த மழைப்பொழிவை பெறும். தென்மேற்கு பருவமழை அப்படின்ற போது இந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்களும் ஓரளவுக்கு அந்த மழையினால ஒரு பாதிப்பை, எப்படின்னா அது மழை பொழிவால கிடைக்கும் அப்படி. ஆனா இந்த முறை தமிழ்நாடு குறிப்பா தெற்கை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்ன பாதிப்பை சந்திக்க போகுது? ஏன்னா தென்மேற்கு பருவமழை இயல்பு அளவு கூட நம்ம இன்னும் நெருங்கல் அப்படின்றப்போ அது பாதிப்புகள் எப்படி இருக்கும் ஹேமச்சந்திரன்? குறிப்பா பார்த்தோம்னா மழை பற்றாக்குறை தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ ம். நீலகிரி மாவட்டமே எடுத்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 20% மழை பற்றாக்குறை. ம். இப்போ நீலகிரி மாவட்டத்தை எடுத்துட்டா நமக்கு தென்மேற்கு பருவமழையில அதிக மழை பெறக்கூடிய ஒரு பகுதி. ம். கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயும் மழை பற்றாக்குறை தான். ம். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மழை இல்லைன்னா இது அணைகள்ல நீர் இருப்பு வெகுவா ம். குறையும். ம். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழகமுமே கிட்டத்தட்ட ஒரு 15% மழை பற்றாக்குறையில இருக்கு. ம். பல மாவட்டங்கள் 50% அளவிற்கு மழை பற்றாக்குறையில இருந்துட்டு இருக்கு. ம்.
இந்த நிலை என்பது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய வாரங்கள்ல ம், அவ்வப்போது மாலை இரவு வெப்பச்சலன மழை பதிவாகும். ம், ஆனா அந்த வெப்பச்சலன மழைங்கிறது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா கேள்விக்குறிதான். ம், ஏன்னா வெப்பச்சலன மழை என்பது பரவலா பெய்யாது. மற்றபடி நீர்நிலைகள்ல நீரிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ம். மேலும் நம்ம வேளாண்மை பணிகள் எல்லாம் திட்டமிடுவதற்கு இந்த வெப்பச்சலன மழை அவ்வளவு கை கொடுக்காது. கொடுக்காது. ஏன்னா ம், பகல் நேர வெப்பமும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. ம், நம்ம அதை பார்க்குறோம். கோடை போன்ற ஒரு வெப்பமான சூழலே வந்து கடந்த 2 மாதங்களா இருந்துட்டு இருக்கு. ம். இந்த வெப்பநிலை என்பது வரக்கூடிய ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் மேலும் அதிகரிக்க இருக்கு. இப்ப ஹேமச்சந்திரன் சொல்லும்போதே, ம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல அந்த மழைப்பொழிவு இருக்கு. ம். வரக்கூடிய நாட்கள்ல வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இப்பவே பலர் பேசுறாங்க, சென்னை மாநகர்ல தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகள்ல போகும்போது கூட பகல் நேரங்கள்ல வெப்பம் அதிகமா இருக்கே. நாங்க ஜூலை மாதத்துல பார்க்காத வெப்பத்தெல்லாம் இப்ப பார்க்கிறோமே அப்படின்னு ஒரு அசௌகரியத்தை அவங்க சொல்றாங்க. அப்போ வரக்கூடிய நாட்கள்ல இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்குமா ஆமா, ஹேமச்சந்திரன்? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கணுமா எல்லாருமே? ஆமா. நம்ம ம், ஜூன், ஜூலைலயே பார்த்தோம். பல நாட்கள் வந்து 40 டிகிரி அதற்கு மேல வெப்பநிலை பதிவானுச்சு. ம், அது வந்து இதுவரைக்கும் பதிவாகாத வெப்பநிலைலாம் ஜூன், ஜூலைல ம், பதிவானுச்சு. இப்ப ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு வெப்பச்சலன மழையினால சற்று வெப்பநிலைங்கிறது குறைவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு. ம், ஓரளவுக்கு ம், இருக்கு. ம், ஆனா இந்த நிலை வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் மேலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ம், குறிப்பா நமக்கு தென்மேற்கு பருவமழை முழுமையாக வலுவிழக்கும் போது ம், வறண்ட மேற்கு காற்று வரும். ம், வறண்ட மேற்கு காற்று உள்நுழைந்தா இங்க இருக்கக்கூடிய வெப்பச்சலன மழையும் அடுத்த 2 நாட்கள்ல தமிழகத்துல குறையும். ம், ஸோ அப்ப அதன் தாக்கத்தினால பகல் நேர வெப்பநிலை அதிகரிப்பதற்கான சூழலும், பகல் நேர வெப்பநிலை இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி அளவுக்கு அதிகரிப்பது, ம், நமக்கு மதுரை, திருச்சி போன்ற பகுதிகள், வேலூர் போன்ற பகுதிகள்லாம் 40 டிகிரி அளவுக்கு செல்வது. ம், நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒண்ணு ஜூன், ஜூலைல வெப்ப அலைக்கான எச்சரிக்கைலாம் வந்துச்சு. ம். அது போன்ற ஒரு வெப்ப அலைக்கான எச்சரிக்கை இம்மாத இறுதி செப்டம்பர் முதல் வாரத்துல வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தமிழ்நாடு ஏற்கனவே வெப்பத்தால தகிக்குது. இப்போ இதுவரைக்கும் பார்த்தது ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் எல்லாம் இனிமேல் தான் மழைக்காலங்கள்லயே காத்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் அதாவது அந்த கோடை போன்ற நிலையே நீடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். நமக்கு நீடிக்கும். அக்டோபர் முதல் வாரம் அல்லது 2வது வாரம் வரைக்கும் ம், நமக்கு எப்படி இந்த கோடை போன்ற நிலையே நீடிப்பதற்கும் ம். 40 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை பதிவாவதற்குமான சூழல்ங்கிறது இருக்கு.